மே மாதம் 11ஆம் திகதி பாஸ்கா 6ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வசனங்கள் 11 முதல் 15 முடிய. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமத்ராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயப்போலி நகருக்கும் நேராகச் சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது உரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்தரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 26 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலம் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 15-16 பிரிவுகளில் இயேசு தான் விண்ணகம் சென்ற பின்பு தான் அனுப்பப் போகிற தூய ஆவியானவரை பற்றியும் அவரது இயல்புகள் பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அவற்றில் தூய ஆவியின் 2 பண்புகளை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதலாவதாக, தூய ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கிறார் இயேசு. மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று யோவான் நற்செய்தி 14வது பிரிவு 16-17 வசனங்களில் கூறியதை மீண்டும் இன்றைய நற்செய்தியில் வலியுறுத்துகிறார். இங்கு உண்மை என்பது வாழ்வை பற்றிய அடிப்படை குறிப்புகளை, அதாவது வாழ்வை சரியாக வாழ்வதற்கான நெறிமுறைகளை சுட்டிக்காட்டுகிறது. வேறு வகையில் சொல்லப்போனால், வாழ்வை அர்த்தமுள்ள விதத்தில் சரியாக வாழ்வது எப்படி என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவர் தூய ஆவியானவர் என்கிற செய்தி இங்கு காண கிடைக்கிறது. இரண்டாவதாக, தூய ஆவியார் சான்று பகரக்கூடியவராக இருக்கின்றார். அவர் வரும்போது அவர் என்னை பற்றி சான்று பகர்வார் என்ற வார்த்தைகள் தூய ஆவியார் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றவராக இருக்கிறார் என்கிற உண்மையையும், நீங்களும் எனக்கு சான்று பகர்வீர்கள் என்ற வார்த்தைகள் நாம் இயேசுவுக்கு சான்று பகர நமக்கு துணையாக இருப்பவர் தூய ஆவியானவர் என்ற உண்மையையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த சான்று பகர்தல் வெறும் வார்த்தையின் வழியாக அல்ல, மாறாக துன்பங்கள், போராட்டங்கள் மற்றும் சாட்சிய வாழ்வு ஆகியவற்றின் வழியாகத்தான் என்ற உண்மையை தொடர்ந்து வரும் வசனங்களில் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியால் எந்த மனிதரெல்லாம் இயக்கப்படுகிறார்களோ அவர்களது வாழ்க்கையில் மேற்கண்ட 2 தன்மைகளும் காணப்படும். அதாவது, உண்மையின்படி வாழக்கூடியவர்களாகவும் சான்று பகரக்கூடியவர்களாகவும் அவர்களது வாழ்வு இருக்கும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பவர் புனித பவுல்.
தூய ஆவியால் இயக்கப்பட்ட அவர் மேற்கண்ட இரு தன்மைகளையும் தன்னகத்தே கொண்டவராக விளங்கினார். அதை விளக்குவதே இன்றைய முதல் வாசகம். முதலாவதாக தூய ஆவியார் தனக்கு வெளிப்படுத்திய இயேசுவே உலகின் மீட்பர் என்ற உண்மையை ஆழமாக உணர்ந்து கொண்டார். இவ்வுண்மையை தனது தொடர் இறைவேண்டல் மூலமாக ஆழப்படுத்தி கொண்டார். இரண்டாவதாக, தான் நம்பிய இந்த உண்மையை தான் சென்ற இடமெல்லாம் பறைசாற்றக்கூடியவராக, அதாவது உண்மைக்கு சான்று பகரக்கூடியவராக புனித பவுல் இருந்தார். உரோமையர்களின் குடியேற்ற நகரமாகிய பிலிப்பு நகரின் ஆற்றங்கரையில் கூடியிருந்த பெண்களிடம் இயேசுவை பற்றிய செய்திகளை எடுத்துக் கூறி அவர்களில் லீதியா என்கிற பெண்ணை இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வைத்தார். இவ்வாறு தூய ஆவியால் தூண்டப்பெற்ற புனித பவுல் இயேசுவை பற்றிய உண்மையை தான் பெற்றுக்கொண்டு வாழ்வை முழுமையாக வாழ்ந்ததோடு உண்மைக்கு சான்று பகரக்கூடியவராகவும் இருந்தார். எனினும் இத்தகைய சான்று பகர்தல் பல்வேறு துன்பங்களை ஒரு மனிதரது வாழ்விற்குள் கொண்டு வர வல்லது என்பது ஏற்கனவே பார்த்தோம். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள், உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது என்கிறார் இயேசு. இதுவும் புனித பவுலின் வாழ்வில் நடந்தேறியது. நற்செய்திக்கு சான்று பகர்ந்ததன் பொருட்டு பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார். பிலிப்பு நகரில் கூட அவர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிறையில் அடைக்கப்பட்டது குறித்து இன்றைய முதல் வாசகத்தை தொடர்ந்து வரும் வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. எனினும் அவருக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் நற்செய்தி இன்னும் வேகமாக பரவுவதற்கான காரணங்களாக மாறின என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் கூட நாம் தூய ஆவியாரோடு தொடர்பில் இருந்து அந்த தொடர்பின் காரணமாக உண்மையை உள்வாங்கி அந்த உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வாழுகிற பொழுது நிச்சயமாக துன்பங்கள் வரும். எனினும் இந்த துன்பங்கள் ஒரு பக்கம் நமது வாழ்வை முழுமைப்படுத்திக் கொள்ள நமக்கு உதவுகின்றன. இன்னொரு பக்கம் நம் வழியாக இறைவனது ஆற்றல் பல்வேறு நபர்களுக்குள் பாய்ந்து அவர்கள் முழுமையாக வாழ்வை வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைனா களிமண்ணால் செய்யப்பட்ட சாப்பாட்டு தட்டுக்களும் பூச்செடி கோப்பைகளும் மக்களிடையே பிரபலியமானவை. சைனா களிமண்ணால் செய்யப்படும் கோப்பைகளில் 2 வகைகள் உண்டு. ஒன்று வெள்ளை நிறத்தால் ஆனவை, மற்றொன்று மஞ்சள் நிறத்தால் ஆனவை. இவற்றில் அழகிய பூ வேலைப்பாடுகளை கொண்டதும் விலை அதிகமானதுமாக இருப்பது மஞ்சள் நிறத்தாலான கோப்பைகளே. இதற்கான காரணம் என்ன? வெள்ளை நிறத்தாலான கோப்பைகள் தீயில் ஒரே ஒரு முறை மட்டுமே சுடப்படுகின்றனவாம். ஆனால் அவையே இன்னும் ஒரு முறை நெருப்பில் சுடப்படுகின்ற பொழுது மஞ்சள் நிறத்தை பெற்று கூடுதல் பளபளப்பை பெறுவதோடு அழகிய பூக்களை தங்களின் மேல் தாங்கக்கூடிய தகுதியையும் பெறுகின்றனவாம். ஏறத்தாழ மனிதர்களும் இதை போன்றவர்களே. துன்பங்கள் மனிதர்களை பண்படுத்துகின்றன, பக்குவப்படுத்துகின்றன, பளபளக்க வைக்கின்றன. மேலும் முதிர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி ஆகிய பூக்களை நாம் தாங்குவதற்கு ஏற்றாற் போன்ற மனிதர்களாக நம்மை உருமாற்றுகின்றன. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்வு தூய ஆவியாரால் தூண்டப்பட்ட வாழ்வாக அமைகின்ற பொழுது எங்களது வாழ்வு முழுமையடைவதோடு பிறரையும் முழுமைக்கு அழைக்கும் வாழ்வாக இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். நாம் எழுந்திடுவோம். ஆவியானவர் சாட்சியாய் வருவார், அஞ்சாத இதயம் தந்தருள்வார். உலகம் எதிர்த்தாலும் நிலைத்திருப்போம், இயேசுவோடு நாம் நடந்திடுவோம். கடவுளின் அழைப்பு வழி திறந்ததே, தூதரின் பாதை வெளிச்சமானதே. லீதியாளி
அமர்ந்தது போல் மண்ணில் இன்று வாழ்ந்திடுவோம். ஜெபிக்கும் நேரம் நம்பிக்கையானது, சாட்சியின் தீயாய் வாழ்வு மாறியது. அந்நிய தேசமும் ஆலயமானதே, ஆண்டவர் நாமம் உயர்ந்ததே. ஆவியானவர் சாட்சியாய் வருவார், அஞ்சாத இதயம் தந்தடுவார். உலகம் எதிர்த்தாலும் நிலைத்திருப்போம், இயேசுவோடு நாம் நடந்திடுவோம். உண்மையின் ஆவியார் எம்மில் வாழ்வாரும், சத்தியத்தில் நிலை நிறுத்துவார். துன்பம் வந்தாலும் தளர்வதில்லை, உம் அன்பு எங்களை தாங்கிடுமே. உலகம் வெறுத்தாலும் அஞ்சிடோம், உம் வழியில் நாங்கள் நடந்திடுவோம். சிலுவையின் பாதை கடினமானாலும் இயேசுவே நீரே பலமாவி. ஆவியான நடத்தும் ஆண்டவரே, சாட்சியாய் வாழ அருள்வீரே. எங்கள் வாழ்வெல்லாம் உமக்கே, இயேசுவே என்றும் உமக்கே. ஆவியானவர் சாட்சியாய் வருவார், அஞ்சாத இதயம் தந்தருள்வார். உலகம் எரித்தாலும் நிலைத்திருப்போம், இயேசுவோடு